பேசுங்க அப்துல் ரஹீம். நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன். நாங்க வந்து எப்படின்னா சின்ன வயசுல இருந்து நாங்க ஏடிஎம்கே காரணம். எங்க அப்பா சித்தப்பா எங்க தாத்தா இருந்தே அவங்க வந்து ஏடிஎம்கே இருந்தவங்க தான். இப்ப வரைக்கும் ஏடிஎம்கே தான் இருக்கும். என்ன ஒண்ணுனா இன்னைக்கு வந்து ஏடிஎம்கே கட்சி இருக்காங்கிறதே வந்து சந்தேகமா இருக்கு. ஏன்னா ஏடிஎம்கேங்கிற பேரை மாத்திட்டு பிஜேபின்னு கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் உண்மை. நான் வந்து எப்படி பேசுறது, என்னுடைய மதம் வந்து பாதிக்கப்படுதுங்கிறதுக்காக நான் பேசல, அதான் உண்மை. ஏன்னா நான் வந்து அடிப்படை உறுப்பினர் இருந்தவன். நானு அம்மா இங்க வந்து எம்பி தேர்தலுக்கு வந்தப்ப அம்மா முன்னிலையில நான் கட்சியில சேர்ந்தவன். ஆமா, திண்டுக்கல்ல எம்பி பாராளுமன்ற தேர்தல் அப்ப வந்து 38 தொகுதி நம்ம ஜெயிச்சோம். அப்ப இந்த பிரச்சாரத்துக்கு வர்றப்ப நான் கட்சியில சேர்றேன். இன்னைக்கு ஏடிஎம்கேல இருக்கிறதுக்கு அவமானமா இருக்கு. ஏன்னா ஓபிஎஸும் சரி இபிஎஸும் சரி ரெண்டு பேருமே வந்து கட்சியை வந்து கொண்டு போய் பிஜேபி அரமான வச்சுட்டாங்க. அவர் என்ன இபிஎஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அமித்ஷா வந்து எப்படி சொல்றது, அமித்ஷா வந்து அவர் கடவுளா நினைக்கிறார். ஓகேங்களா, அமித்ஷாவோட வீகம் வந்து வட இந்தியாவில மட்டும் வேணா இது பண்ணலாம். தமிழ்நாட்டுல இங்க நம்ம பெரியார் பூமியில வந்து அவரோட வீகம் வந்து தகர்க்கப்படும் தான் சொல்லுவேன். அவரோட வீகம் எடுபடாது. ஆனா இவர் அவரோட வீகத்துல திரும்ப நம்மள ஆட்சியில உட்கார வச்சிருவாங்க அப்படிங்கறதுல அமித்ஷாவை முழுமையா நம்புறாரு. அடிப்படை அதிமுக உறுப்பினர் இருக்கிற நம்பிக்கையை விட அமித்ஷாவை தான் அதிகமா நம்புறாரு அவரு. ஏன்னா அதிமுக உறுப்பினர் ஓட்டு போட்டாதான் அதிமுக ஜெயிக்கும். அமித்ஷா மட்டும் வந்து ஓட்டு போட போறது, அமித்ஷாவுக்கு ஓட்டு உரிமை இங்க கிடையாது. புரியுதுங்களா? அமித்ஷாவை அதாவது கட்சியை கொண்டு போய் வச்சாங்க சார். அம்மாவோட ஆளுமைக்கு இங்க ஈக்குவலா ஆள் யாருமே இல்ல. ரெண்டு கட்சியுமே சொல்றேன், நான் டிஎம்கே சொல்றேன், ஏடிஎம்கே சொல்றேன். ரெண்டு பெரிய ஆளுமைகளும் போயிட்டாங்க. இங்க வெற்றிடம் தான் இருக்குங்க. ரெண்டு பெரிய ஆளுமைகள் கிடையாது. அதுக்கப்புறம் இங்க வெற்றிடம் தான் இருக்கு. இந்த வெற்றிடத்தை வந்து சாதகமா பயன்படுத்திக்கிட்டு மதவாத ஆட்சியை உள்ள கொண்டு வந்துடலாம், வட இந்தியா மாதிரி தென்னிந்தியாவும் மாத்திரலான ஐடியால தான் இருக்காங்க. அதுக்கு இவங்க சம்பாதிச்ச ஊழல் சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக இவங்கள்ட்ட போய் இவங்க சரண் அடைஞ்சிருக்காங்க. வேற எந்த விஷயமும் இல்ல. இவங்க சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் அவங்க மூலியமா இவங்களுக்கு எதுவும் ரைடு வந்துடக்கூடாது, இது மூலியமா வந்து நம்ம சொத்தை பறி விட்டுறக்கூடாது, நம்மள உள்ள வெளியிடக்கூடாதுங்கிற பயத்துலதான் ஊத்திறாங்க. வேற எந்த ஒரு இதுமே இல்ல. நாட்டை முன்னேற்றத்தை எடுக்கிறதுக்குரிய எந்த ஒரு தகுதியும் இவங்ககிட்ட கிடையாது. இவங்களுடைய எந்த ஐடியாவும் கிடையாது. அதாவது சார் பரவலான எங்களை பொறுத்த வரைக்கும் நான் திண்டுக்கல்ல இருக்கேன். பரவலான பொதுவான கருத்து என்னன்னா டிஎம்கே தான் திரும்ப ஆட்சியை பிடிக்கும், மீண்டும் திமுக ஆட்சி அமைக்குங்கிறதா இங்க பொதுவான கருத்தா இருக்கு. ஏன்னா கட்சியை வந்து இவங்க இந்த அளவுக்கு கட்சியை கொண்டு போய் அடமான வச்சனாலதான் அந்த பேச்சு எழுந்தது. எனக்கு கூட இருந்த ஏடிஎம்கே உறுப்பினர்களை அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு கூட இருந்த ஏடிஎம்கே உறுப்பினர் பாதி பேர் அமமுக போய் இருந்துட்டாங்க. நான் அமமுக இருந்தேன். அமமுக வந்து நான் நகர பொறுப்புல இருந்தேன். நகர பொறுப்புல இருந்து நான் வெளியே வந்தேன். அமமுக நகர பொறுப்புல இருந்தேன் நானு. இப்ப இல்ல, ஆக்சுவலா நான் வெளியே வந்துட்டேன். அமமுக போய் நிறைய பேர் சேர்ந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப என்னன்னா சசிகலா வந்திருக்காங்க. சசிகலா வந்து கட்சியை கைப்பற்றி ஓகேங்களா அவங்க பொதுச் செயலாளராக திரும்ப ஆகணும். அதாவது லீகலா வந்து அவங்க பொதுச் செயலாளர் கூடி தேர்ந்தெடுத்த பொதுச் செயலாளர் சசிகலா தான். ஒரு நிமிஷம், அதாவது சசிகலா கட்சியை கைப்பற்றி இது பண்றதுக்கு கட்சி வந்து ஒண்ணும் ஆடு கோடி இல்ல. கட்சியினுடைய தலைமை என்பது வந்து அடிப்படை உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கிறவங்க தான் பொதுச் செயலராக வர முடியும். இதுக்கு முன்பு சசிகலா அவர்கள் பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையே தவறு. அதனாலதான் தேர்தல் ஆணையம் வந்து அங்கீகரிக்கல. பொதுச் செயலர் அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தான் தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு ஒரு தேர்தல் நடத்தணும். அப்படி ஒரு தேர்தல் நடத்துகிற பொழுது நான் நிச்சயமாக நான் போட்டியிடுவேன். சசிகலா அவர்கள் போட்டியிடலாம், எடப்பாடி பழனிசாமி போட்டியிடலாம், ஓ பன்னீர்செல்வம் போட்டியிடலாம், இன்னும் யாரெல்லாம் வரும்னா நீங்களே கூட போட்டியிடலாம். யார் அதுல தொண்டர்களது ஆதரவு யாருக்கு அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் தான் இந்த கட்சியுடைய பொதுச் செயலரா வரணும். நம்மளா ஒருத்தர் பிடிச்சு இவங்கதான் வந்து இவங்க இதை பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதுக்கு ஆடு கோடிகளை பிடிச்சு அடைச்சு வைக்கிறது. நீங்க சொல்றாரு, நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன். அம்மா இருந்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்கள் ஓட்டு போட்டுதான் அம்மாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தாங்களா? ஆமா. இல்ல கிடையாது. யார் சொன்னா? இந்த கட்சியில நான் 72 இருந்து இருக்கிற தம்பி போய் பழைய பேப்பர்லாம் எடுத்து பாருங்க. லட்சுமி நாராயணன் ஒருத்தர் டிஜிபி, அவரை தேர்தல் அதிகாரியை நியமிச்சு பேப்பர்ல விளம்பரமே கொடுத்திருக்கிறாங்க. அவங்கள தேர்தல் அதிகாரியை நியமிச்சு பேப்பர்ல விளம்பரமே கொடுத்திருக்கிறாங்க. நீங்க அந்த மாதிரியான வாதத்துக்குள்ள போனீங்கன்னா சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்த பொழுது அம்மாவை வந்து கட்சியில கொள்கை பரப்பு செயலாளரா போட்டிருந்தாங்க, எம்பியா வந்து ஆக்கி இவங்கதான் அடுத்த வாரிசுன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து சசிகலாவை வந்து அம்மா சொன்னாங்களா என்ன? இல்ல, எம்ஜிஆர் இருந்த வரைக்கும் ஜெயலலிதா அம்மாவை கட்சி விட்டு நீக்கினாங்களா என்ன?
எனக்கு எதிராக செயல்படுறாங்க, கட்சியை கைப்பற்ற, அதாவது நான் அவங்க இந்த இயக்கத்துக்குள்ள வர்றதை நான் விரும்புறேன், ஆதரிக்கிறேன். நீங்க இந்த மாதிரி 4 பேர் பேசுறதுல இருக்கிற எல்லாரையும் உசுப்பேத்தி அவர்களுக்கு எதிராக திருப்பி விட்டுறாதீங்க. அது கட்சியில எல்லாரையும் கொண்டு போகணும். அதோட மறைச்சு வச்சுக்கணுமே ஒழிய அதை தாண்டி இல்லன்னு இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போனா அப்புறம் அதனுடைய பாதகமான விஷயங்களை எல்லாத்தையும் நம்ம விளக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்க. அப்ப போச்சு நல்ல கண்ணான்பாங்க கிராமங்கள்ல. அப்ப இருக்கிறது பாதகமான விஷயங்கள் நடத்தக்கூடாதுன்றதா எல்லாரோட ஆதங்கம். இதுதான் நான் வந்து ஒரு 4 குறிக்கோளை முன்னிறுத்தி தான் நான் இதை முன்னெடுத்துட்டு போறேன். ஒன்று மட்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அது சசிகலா தினகரன் உள்பட, எடப்பாடி உள்பட, இன்னும் அளவுல, ஒன்றிய அளவுல, நகர அளவுல புறக்கணிக்கப்பட்ட எல்லோரும் ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உருவாக்க வேண்டும். இதுதான் எல்லாரும் விரும்புறதா. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சி இல்லாத ஒரு கூட்டணியை நாம் உருவாக்க வேண்டும். கண்டிப்பாக. அடுத்து வந்து தொண்டர்களால தேர்ந்தெடுக்கப்படுகிற ஒரு தலைமை தேர்ந்தெடுக்கப்படணும், உருவாக்கப்படணும். அடுத்தது தொண்டர்கள் இது குறித்து ஒரு முடிவு எடுக்கணும். இவ்வளவுதான். நம்ம அப்படியே இதை நோக்கி பயணித்தாலே தொண்டர்களும் வாக்காளர்களும் வெற்றியும் நம்ம பின்னாடி வரும். நம்ம இதுல எங்கேயாவது சைடு ட்ராக் போட்டோம்னா இது வந்து யாருக்காக போடுறோமோ அவங்களை பாதிச்சிடாது.